திமுகவை எதிர்த்து பேசினா அடிமட்ட லெவலுக்கு இறங்கி அசிங்கமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் முரசொலி காலத்தில் காமராஜர் எதிராக இருக்காருன்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் காமராஜரை பற்றி ரொம்பவே கேவலமான கார்ட்டூன்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாரு. அதில் அவரை அழுக்கு உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு கூட குறிப்பிட்டிருந்தார். அந்த விஷயத்தை வந்துட்டு திமுக காரங்க இப்போ வரைக்குமே கைவிடலை. இங்கே பாருங்கள், விஜயோட ஃபோட்டோவை இந்த ஒரு ஐடி எப்படி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடி போட்டதுக்கு திமுக காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஐடியை வந்து சிஎம் சார் வந்து கிட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இவங்க ஐடி விங்கில் இருக்கவங்க, டேரெக்டாக ஐடி விங்கில் இருக்கிறவங்க, டேரெக்டாக தலைமை கூட கனெக்டில் இருக்கிறவங்க தான் இந்த ஒரு ஐடி. இந்த ஐடி விஜய் அவர்களை கருப்பாக சித்தரித்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கருப்பு அப்படிங்கிறது அசிங்கம் கிடையாதுங்க, விஜய் இப்படி காமிச்சதும் அசிங்கம் கிடையாதுங்க. ஆனால் காலம் முழுக்க கருப்புனா என்ன தெரியுமா, கருப்பு சிவப்பு படையினா என்னன்னு தெரியுமான்னு பேசிட்டு இந்த பக்கம் வந்து ஒருத்தன் கருப்பாக இருக்கான் மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஸ்டாண்டர்டை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதை தான் காமராஜருக்கும் பண்ணாங்க. காமராஜரையுமே அந்த காலத்தில் கருப்பாக இருப்பார், இருட்டில் பார்த்தா தெரிய மாட்டார் அப்படின்னு சொல்லி தான் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய்க்கும் பண்ணுறாங்க. காமராஜரை எப்படி மக்கள் கொண்டாடினாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், விஜயையும் மக்கள் கொண்டாடுவாங்க. கருப்பு உழைப்போட வண்ணம். என் சாலில் வந்து பாரு, அழுக்கு அத்தனையும் வண்ணமாக தெரியும்.